வாழ்க்கையில தோக்குறவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். புரிஞ்சுதா? ஜெயிக்கிறவன் தான் ஜெயிப்பான். நான் தோத்துக்கிட்டே இருப்பேன், நான் ஜீரோல இருந்து வருவேன், நான் திரும்ப திரும்ப ஜீரோல இருந்து. நீ ஏற்கனவே ஜீரோல இருந்து வந்துட்ட, திரும்ப நீ எதுக்கு ஜீரோக்கு போற? கரெக்ட் தானே? அப்ப எதுவுமே நீ கத்துக்கல. அப்போ உன்னோட மூளையும் அந்த முட்டாள்தனமும் எங்க இருக்குன்னா, நான் திரும்ப ஜீரோக்கு போயிட்டு வருவேன், திரும்ப ஜீரோக்கு போயிட்டு வருவேன். எப்பதான் நீ மேல போக போற? அந்த மாதிரி இருக்கிறவங்க அது பேசுறதையே கட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுங்க. என்னைக்குமே மேல மேலதான் போகணுமே தவிர, ஐயோ நான் எங்க இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் தான். ஆனா அது ஒரு சில விஷயத்துலதான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த பண்ணி நான் தோத்தேன், இதை பண்ணி தோத்தேன், நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியோ அதுவாதான் நீ மாறுற. சோ தோல்வியை பத்தியே நினைக்கிற அப்படின்னா நீ தோல்விதான் பாப்ப. நீ பிசினஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த மூவ்மெண்ட் போகணும். ஒருவேளை இப்படி ஆயிருமோ அது கண்டிப்பா ஆகும். சோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது சும்மா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி திங்கிங்கே இடமே விடக்கூடாது, டைமே கொடுக்க கூடாது, கேப் இல்லாம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா?